ஹலோ எவ்ரிவன். நாங்கள் இன்றைக்கு இந்த வீடியோவில் கிரேட் லெவன்டு ஃபஸ்ட் டேர்ம் எக்ஸாம் பேப்பர் ஒன்று தான் நாங்கள் டிஸ்கஸ் பண்ண போகிறது. ஸோ இது வந்து ஜெஃப்னா ஹிந்து காலேஜ் பேப்பர் 2023 இயருக்குரியது. ஸோ இன்றைக்கு நாங்கள் இதில் பார்ட் 1 கொஷின்ஸ் கொஞ்சம் பார்ப்போம். ஸோ இதில் ஓகே. ஸோ இதில் முதலாவது கொஷனை நாங்கள் பார்த்தோம் என்றால், ஸோ முதலாவது கொஷனில் கேட்டிருக்கிற பின்வரும் கலப்புன்னகங்களில் இரட்டை மென்ஷோவினால் சூழப்பட்ட கலப்புன்னகம் எதென்று சொல்லி. அப்போ இது வந்து உங்களுக்கு தெரியும் கிரேட் 2 யூனிட் 6, அதாவது கலக்கட்டமைப்புகள் என்ற பாடத்தில் வரக்கூடிய ஒரு கொஷன் ஒன்று தான் இந்த கொஷன். ஸோ எங்களுக்கு தெரியும் ஒரு களம் ஒன்று எடுத்தென்றால் அது தாவர களமாயிக்கலும் விலங்கு களமாயிக்கலும் அந்த களத்துக்குள்ள களப்புன்னகங்கள் காணப்படுற. அப்போ ஒவ்வொரு களப்புன்னகங்களும் வித்தியாசமான தொழில்களை செய்யறதுக்கு இசைவாக்கம் அடைஞ்சிக்கிறேன். ஸோ அதில் எங்களுக்கு இந்த மென்ஷோவு குறித்து முக்கியமான தெரிய வேண்டிய பாயிண்ட் என்னென்றால், அந்த களப்புன்னகங்கள் அங்கே இருக்கக்கூடிய களப்புன்னகங்கள் ஒன்றும் இரட்டை மென்ஷோவால் சூழப்பட்டதாய் கேளும் அல்லது ஒற்றை மென்ஷோவால் சூழப்பட்டதாய் கேளும் அல்லது மென்ஷோவால் சூழப்படாத புன்னகமாக ஈக்கிறதுக்கு இயலும். ஸோ எங்களுக்கு இதில் இரட்டை மென்ஷோவால் சூழப்பட்டிருக்கக்கூடிய கலப்புன்னகங்கள் தெரியும் என்றால், அதே போல் மென்ஷோவால் சூழப்படாத கலப்புன்னகங்கள் தெரியும் என்றால், மற்ற பேலன்ஸ் எல்லாரும் ஒற்றை மென்ஷோவால் சூழப்பட்டது என்று சொல்லி எங்களுக்கு ஒரு முடிவொன்றுக்கு வந்து கொள்றதுக்கு இயலும். ஸோ அந்த வகையில் இரட்டை மென்ஷோவால் சூழப்பட்ட கலப்புன்னகங்கள் நாங்கள் யார் என்று சொல்லி பார்த்தோம் என்றால், இது கட்டாயம் உங்களுக்கு பாடமாகிக்கணும். அதாவது ஆக முக்கியமான புன்னகங்கள் சில. களத்திட கரு, அதாவது களத்திட அனைத்து தொழிற்பாட்டையும் கட்டுப்படுத்தக்கூடிய களத்திட கரு வந்து இரட்டை மென்ஷோவால் சூழப்பட்டதாக இருக்கும். ஸோ கரு, அடுத்ததாக வந்து இலைமணி, அடுத்ததாக பச்சையூர் மணி. ஆகவே இந்த 3 களப்புன்னகங்களுமே இரட்டை மென்ஷோவால் சூழப்பட்ட புன்னகங்களாக காணப்படும். ஸோ இதில் வந்து இரட்டை மென்ஷோவால் சூழப்பட்ட புன்னகம் கேட்டிருக்கிறது. ஆகவே எங்களுக்கு அந்த 3 பேரில் கரு காணப்படுறதால அந்த ஆன்சருக்கு டிரெக்டாக போகிறதுக்கு இயலும். ஸோ இந்த 3ம் வந்து இரட்டை மென்ஷோவால் சூழப்பட்டது. அடுத்தது உங்களுக்கு தெரிய வேண்டியது மென்ஷோவால் சூழப்படாத புன்னகம் யார் என்றால் ரைபோசோம். ஆகவே வந்து ரைபோசோம் வந்து மென்ஷோவால் சூழப்படாத ஒரு புன்னகம். ஆகவே அடுத்த புன்னகங்கள் எல்லாரும் எப்படியான நாட்களாக இருக்கும்? ஒற்றை மென்ஷோவால் சூழப்பட்ட புன்னகமாக இருக்கும். ஸோ அதோட எங்களோட முதலாவது கொஸ்டின் நாங்கள் பார்த்துட்டோம். ஸோ இப்போ நாங்கள் எங்களோட 2வது கொஸ்டினுக்கு போனோம் என்றால், என்னோட 2வது கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது, தாவரங்களில் வேரினால் அகத்துறிஞ்சப்படும் நீரானது கால் இலையத்தினூடாக மேல் நோக்கி கடத்தப்படுவதற்கு உதவும் நீரின் சிறப்பியல்பு யாது? ஆகவே உங்களுக்கு தெரியும் கிரேட் 2 முதலாவது பாடத்திலே நீரின் இயல்புகள், அது அந்த இயல்பு காரணமாக அந்த நீர் செய்யக்கூடிய தொழில்கள் என்று சொல்லி ஒரு அட்டவணை ஒன்று நீங்கள் படிச்சிருக்கோம். ஸோ அதன்படி எங்களுக்கு இந்த பொறிமுறையை நாங்கள் என்ன சயின்ஸில் நாங்கள் என்னென்று சொல்லுவோம்னா, பயாலஜியில் தாவரங்களால் அறுத்துவஞ்சப்படிய இந்த வேர்களால் அறுத்துவஞ்சப்படிய நீர் கால் இலையத்தினூடாக மேல் நோக்கி கடத்தப்படுதலை நாங்கள் ஷார்ட்ரேற்றம் என்று நாங்கள் அழைக்கிறோம். ஓகே. ஸோ ஷார்ட்ரேட்டம் தான் இந்த பொறிமுறைக்கான பெயர். ஆகவே இது வந்து கால் இலையத்தினூடாக நடக்கும். ஓகே. ஸோ கால் இலையம் காணப்படுமாக இருந்தால் அந்த கால் இலையத்தினூடாக இந்த நீர் வந்து மேல் ஏறி போகும்போது அங்கு 2 விதமான விஷயங்கள் சம்பந்தப்படும். ஒரு விஷயம் என்னவாக இருக்கும் என்றால், இந்த நீர் மூலக்கூறுகள் இங்கு ஏறக்கூடிய நீர் மூலக்கூறுகளுக்கும் இந்த சுவருக்கும் இடையில காணப்படக்கூடிய கவர்ச்சி விஷயம், அது ஒரு வகையான விஷயம். அடுத்தது வந்து இந்த மேலேறக்கூடிய நீர் மூலக்கூறுகள் காணப்படும் தானே, அந்த நீர் மூலக்கூறுகளுக்கு இடையிலேயே ஒரு கவர்ச்சி விஷயம் காணப்படும். ஆகவே அந்த விஷயங்களை தான் நாங்கள் பிணைப்பு விசை, ஒற்றற்பண்பு விசைகள் என்று சொல்லி வகைப்படுத்தி கொள்கிறோம். ஸோ ஆகவே வந்து இதன் காரணமாகத்தான் இந்த நீர் தொடர்ச்சியாக மேலேறி போகக்கூடிய ஒரு நீர் நிரல் அங்கு உருவாக்கப்படுகின்றது. ஆகவே எங்களுக்கு தெரியும் இந்த 2வது கேள்விக்குரிய ஆன்சர் 2வது ஆன்சர். ஸோ அடுத்தது வந்து 3வது கொஸ்டினுக்கு நாங்கள் போனோமா இருந்தால், 3வது கொஸ்டினில் சோடியம் இரும்பு உலோகங்களை
பிரித்தெடுப்பு சம்பந்தமான ஒரு கேள்வியாக தான் காணப்படுறது. ஆகவே எங்களுக்கு தெரியும் பிரித்தெடுப்புல நாங்க படிச்சுக்கிற ஒரு முக்கியமான விஷயம்தான், எங்களுக்கு 3 வகைகளாக 3 முறைகள்ல உலோகங்கள்ட பிரித்தெடுப்பு நடக்கிறதுக்கு இயலும். அதை தீர்மானிக்க போறது எந்த முறை என்று சொல்லி தீர்மானிக்கிறது யாராய்க்கும் என்றால், தாக்க வீத தொடர்ல அந்த மூலகம் காணப்படுற இடம். அந்த மூலகம் காணப்படுற இடத்தை வச்சு எங்களுக்கு 3 விதமான பிரித்தெடுப்பு முறைகள் காணப்படுறது. அதுல நாங்க எடுத்திருக்கக்கூடிய உலோகம் வந்து தாக்க வீத தொடர்ல ஆகவும் மேலே ஈக்கக்கூடிய ஆளாக இருந்தால் அவருக்கு ஒரு பிரித்தெடுப்பு முறை காணப்படுற. நடுத்தரமாக இடையில காணப்பட போற அந்த செட்டுக்கு வந்து இன்னொரு வேறாக்கள் முறையில் நாங்கள் பிரித்தெடுப்பு செய்ய போகிறோம். அதே போல் கீழே உள்ளவருக்கு இன்னொரு முறையில் நாங்கள் பிரித்தெடுப்பு செய்ய போகிறோம். ஸோ அதை வந்து முடிவு பண்ண போகிறது அந்த மூலகம் இருக்கக்கூடிய தாக்குவீத தொடரில். ஆகவே வந்து எங்கள் தாக்குவீத தொடர் கட்டாயம் பாடம் ஆகிக்கணும். ஸோ நாங்கள் இதில் சோடியம் இரும்பை பற்றி மட்டும் பேசிக்கிறதால எங்களுக்கு தெரியும், நாங்கள் தாக்குவீத தொடர் பார்த்தோம்னா தாக்குவீத தொடரில் மேலில் தான் ஏற்படும் என்றால் சோடியம் காணப்பட போகிறது. சோடியத்துக்கு மேலே பொட்டாசியம் காணப்படுற. ஆகவே மேலே ஈக்கக்கூடிய இடத்துல தான் சோடியம் காணப்பட போகிறது. ஸோ ஆகவும் மேலே ஈக்கிற ஆட்கள், ஆகவும் மேலே ஈக்கிற உலோகங்கள் எப்படியான உலோகம் என்றால் அவங்களுக்கு தாக்க வீதம் ஆகவும் அதிகமாக காணப்படும். ஆகவே அவங்களுக்குரிய பிரித்தெடுப்பு முறை என்னவா இருக்கும் என்றால், அவர்கள உப்பு கரைசலை மின் பகுப்பு செய்வதன் மூலம் எங்களை பிரித்தெடுப்பு செய்யலும். ஆகவே மேலே உள்ளவர்களுக்கு நாங்கள் பின்பற்ற போறது மின்பகுப்பு மெத்தட். அதே போல இடையில ஈக்கிறாக்களுக்கு நாங்கள் பின்பற்ற போறது தாழ்த்தல் முறை. ஆகவும் கீழே உள்ள ஆக்களுக்கு நீங்க ஃபாலோ பண்ண போறது பௌதீக முறை. ஆகவே வந்து இதுல உங்களுக்கு கட்டாயம் தெரிய வேண்டிய விஷயம் என்றால், நாங்க ஆகவும் கீழே உள்ள உலோகங்கள் எடுக்க போறது யாருன்னா தாக்குவியத்தோடல ஐதரசனை கீழே காணப்படக்கூடிய ஆட்கள். ஆகவே நான் தாக்குவியத்தொடர் உங்களுக்கு உடனே ஞாபகப்படுத்துறோம் இருந்தென்றால், தாக்குவியத்தொடர் எப்படி வரும்? பொட்டாசியம், சோடியம், கால்சியம், மெக்னீசியம், அலுமினியம், நாகம், இரும்பு, வெள்ளியம், ஈயம், ரைட்? ஐதரசன், அதுக்கு கீழே பிளாட்டினம், செப்பு போன்ற உலோகங்கள் வரப்போகுது. ஸோ இங்க வந்து எங்களுக்கு சம்பந்தப்பட்டிருக்கிறது இரும்பும் அதே போல சோடியம் என்றபடியால இவங்க தாக்குவீத தொடரில் ஆகவும் சோடியம் மேலே போறவர், அதே போல வந்து இரும்பு வந்து நடுத்தரமாக போடக்கூடியது. இந்த ஆகவும் கீழே சொல்லி குறிக்கிறது யாரு என்றால் ஐதரசனுக்கும் கீழே உள்ள ஆட்கள். ஐதரசனுக்கும் கீழே உள்ள ஆட்களைத்தான் இந்த நாங்கள் கீழே உள்ள உலோகங்கள் என்று சொல்லி குறிப்பிடுவோம். ஆகவே வந்து எங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த இரும்பு ஆகவும் கீழே ஈக்கிறது, நடுவில் ஈக்கிறது. ஸோ ஆகவே வந்து அவருக்கு நாங்கள் பின்பற்ற போறது தாழ்த்தல் முறை. ஆகவே இதுல நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்றால், ஐதரசனு கீழே உள்ள உலோகங்கள் பிரித்தெடுக்கணும் என்றால் பௌதிக முறையில் பிரித்தெடுக்கப்படும். ஆகவும் மேலே உள்ளவர்கள் பிரித்தெடுக்கும் போது மின்பகுப்பு முறை பின்பற்றப்படும். அதே போல ஐதரசன் வரை, அதாவது ஆகவும் மேலே இயக்கக்கூடிய, அதாவது கிட்டத்தட்ட அலுமினியம் வரங்காட்டும் ஆட்கள், அலுமினியம் நாகம் அதுவரை காட்டும், அதுக்கு புறகுள்ள ஆட்கள் வந்து தாழ்த்தல் முறையில எங்களுக்கு பிரித்தெடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே இதுக்குரிய ஆன்சர் வந்து முதலாவது ஆன்சர். அடுத்தது எங்கிட்ட 4வது கேள்வியை பார்த்தோம்னா இருந்தால், 4வது கேள்வியில இரட்டை இடப்பெயர்ச்சி தாக்கத்தை குறிப்பதை எதென்று சொல்லி கேட்டிருக்கிறார். எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு தாக்கங்களை வந்து 4 வகையா பிரிக்கலும். முதலாவது வந்து சேர்க்கை தாக்கம், இரசாயன சேர்க்கை தாக்கம், இரசாயன பிரிகை தாக்கம், 3வது ஒற்றை இடப்பெயர்ச்சி தாக்கம், 4வது இரட்டை இடப்பெயர்ச்சி தாக்கம். ஸோ இங்க வந்து நிறைய விஷயங்கள் எங்களுக்கு இது ஒரு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய இருந்திருந்தாலும் எங்களுக்கு கேள்வி செய்யறதுக்கு சில அடிப்படையான விஷயங்கள் நாங்கள் தெரிஞ்சு கொண்டால் போதுமாக இருக்கும். ஆகவே வந்து எப்படி உங்களுக்கு ஞாபகம் வைக்கணும் என்றால், தரப்பட்டிருக்கிற தாக்கத்துல ஒன்றுக்கு மேற்பட்ட தாக்கிகள் சேர்ந்து அல்லது 2 அல்லது பல தாக்கிகள் சேர்ந்து ஒரு விளைவை உருவாக்குமா இருந்தால் அது ஒற்றை இடப்பெயர்ச்சி தாக்கத்துக்குரியது. அதாவது 2 அல்லது 2க்கு மேற்பட்ட தாக்கிகள் ஒரு விளைவை உருவாக்குமா இருந்தால்
அது வந்து இரசாயன சேர்க்கை தாக்கம் எங்களுக்கு எடுக்கிறதுக்கு இயலும். அதே போல வந்து 2 அல்லது 2க்கு மேற்பட்ட தாக்கிகள் சேர்ந்து ஒரு விளைவை உருவாக்குறதாக இருந்தண்டா அதை இரசாயன முதலாவது என்னென்ன இரசாயன சேர்க்கை தாக்கத்தில் எப்படி என்றால் 2 அல்லது பல தாக்கிகள் சேர்ந்து ஒரு விளைவை உருவாக்குமா இருந்தால் இது இரசாயன சேர்க்கை தாக்கம் என்று சொல்லுவோம். அதே போல 2வது இரசாயன பிரிகை தாக்கம் என்றது என்னென்றால் ஒரு தாக்கியிலிருந்து பல விளைவுகள் உருவாகிறது தான் இரசாயன பிரிகை தாக்கம் என்று சொல்லுவோம். உதாரணத்துக்கு இதுல முதலாவது இது எடுத்தோம் என்றால் ஒரு தாக்கியிலிருந்து 2 விளைவுகள் உருவாகுது. ஸோ இது வந்து இரசாயன பிரிகை தாக்கத்துக்குரியதாக இருக்கும். அதே போல வந்து நீங்க உதாரணத்துக்கு இது வந்து இரசாயன பிரிகை தாக்கத்துக்குரியது. அதே போல நீங்க வந்து H2 + O2 H2O2 எடுத்தீங்கள் என்றால் இங்க பாருங்க எப்படின்னா 2 தாக்கிகள் சேர்ந்து இல்லாட்டி 2க்கு மேற்பட்ட தாக்கிகளை மீக்கலும் ஒரு விளைவை உருவாக்குமா இருந்தால் இறுதியாக ஒரு விளைவு உருவாக்குமா இருந்தால் இதைத்தான் நாங்கள் என்ன சொல்லுவோம் இரசாயன சேர்க்கை தாக்கம்னு சொல்லுவோம். ஆகவே 2க்கும் உள்ள வித்தியாசம் உங்களுக்கு கிளியராக இருந்தால் இரசாயன சேர்க்கை தாக்கத்துக்கும் இரசாயன பிரிகை தாக்கத்துக்கும் அடுத்தது எங்களுக்கு இருக்கக்கூடியது ஒற்றை இடப்பெயர்ச்சி தாக்கம் இரட்டை இடப்பெயர்ச்சி தாக்கம். ஸோ ஒற்றை இடப்பெயர்ச்சி தாக்கம் இரட்டை இடப்பெயர்ச்சி தாக்கத்தில் நிறைய விஷயங்கள் தெரிய வேண்டி இருந்தென்றாலும் எங்களுக்கு இந்த கேள்விக்கு தேவையான பாயிண்ட்டை மட்டும் நாங்கள் பேசணும் என்றால் போதுமாக இருக்கும். அதாவது நீங்க பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்றால் ஒற்றை இடப்பெயர்ச்சி தாக்கம் இரட்டை இடப்பெயர்ச்சி தாக்கத்தை இனங்கான்றதுல ஒற்றை இடப்பெயர்ச்சி தாக்கம் எப்போதும் எப்படி காணப்படும் என்றால் ஒரு சேர்வையோட ஒரு உலோகம் தான் என்ன செய்யும் தாக்கத்துல ஈடுபடும். அப்படியான ஒரு இதொன்று தான் உங்களை பார்க்கக்கூடியதா இருக்கும். இது ஒற்றை இடப்பெயர்ச்சி தாக்கத்துல ஒற்றை இடப்பெயர்ச்சி தாக்கமா இருந்தால் அங்க எப்படி காணப்படும் என்றால் அது இதை நான் இருக்கிறேன். ஓகே, இது வந்து ஒற்றை இடப்பெயர்ச்சி தாக்கமா இருந்தால் எப்படி இருக்கும் ஒரு உலோகமும் ஒரு சேர்வையும். அப்ப சேர்வைக்கும் உலோகத்துக்கும் இடையில நடக்கிறது பெரும்பாலும் ஒற்றை இடப்பெயர்ச்சி தாக்கம் கேட்டகரிக்குள்ள வரக்கூடியதாக இருக்கும். அதே போல வந்து இரட்டை இடப்பெயர்ச்சி தாக்கத்துல வரக்கூடியது எப்படி இருக்கும் என்றால் ரெண்டு சேர்வைகள் ஒன்றோடு ஒன்று தாக்கமடைகிற ஒரு உதாரணம் தரப்பட்டிருந்தால் அதை வந்து எங்களுக்கு எப்படி எடுக்கணும் என்றால் அங்க 2 சேர்வைகள் ஒன்றோடு ஒன்று தாக்கம் புரிகிற இடத்துல வந்து அது உங்களுக்கு இரட்டை இடப்பெயர்ச்சி தாக்கத்தை தான் அங்க என்ன செய்யும் காட்டிக்கொண்டு இருக்கும். ஸோ இரட்டை இடப்பெயர்ச்சி தாக்கத்துல உங்களை தாக்கமடைய போற 2 சேர்வைகள், அதே போல ஒற்றை இடப்பெயர்ச்சி தாக்கத்துல தாக்கமடைய போறது ஒரு சேர்வையும் ஒரு உலோகமும். ஆகவே எங்களுக்கு இதுல பார்த்தோம் என்றால் 3வது ஆன்சர் போவோம். 3வது ஆன்சர்ல ரெண்டாவது நான் முதலாவது பார்த்துட்டோம், அது வந்து இரசாயன பிரிகை தாக்கத்துக்குரியது. 2வது ஆன்சரை நீங்க எடுத்தீங்க என்றால் சோடியம் HCl தாக்கம் அடைந்து NaCl H2 உருவாக்குது. ஸோ இங்க வந்து பாருங்க சோடியம்ன்றது ஒரு உலோகம், இது ஒரு சேர்வை. ஆகவே இது ஒரு ஒற்றை இடப்பெயர்ச்சி தாக்கத்துக்குரிய ஒரு தாக்கமாக காணப்படும். அதே போல இங்க நீங்க பார்த்தீங்கன்னாலும் செப்பு சல்பேட் மெக்னீசியத்தோடு, ஆகவே மெக்னீசியம் ஒரு உலோகம், இது ஒரு சேர்வை. ஆகவே இதுவும் என்ன ஒற்றை இடப்பெயர்ச்சி தாக்கத்துக்குரிய ஒரு தாக்க சமன்பாடு. அதே போல நீங்க 4வது ஆன்சரை பார்த்தீங்க என்றால் இதுவும் சேர்வையா காணப்படுது. ஆகவே அவர்களுக்குள்ள அயன்களோட இடம் மாற்றப்படுது. ஆகவே வந்து இது வந்து இரட்டை இடப்பெயர்ச்சி தாக்கத்துக்கு உரியது ஆக எங்களுக்கு எடுக்கிறதுக்கு இயலும். ஆகவே வந்து நாங்க இந்த வீடியோல முதல் 4 கேள்விகளை டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம். இதுல 2வது பார்ட்ல நாங்க பேலன்ஸ் கொஸ்டின்ஸ்களை வந்து டிஸ்கஸ் பண்ணோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எது சரி டவுட்ஸ் இருந்தா கீழே கமெண்ட்ஸ்ல கேளுங்க. வேற எது சரி டிஸ்கஸ் பண்ணணும்னு உங்களுக்கு இருந்தால் அதையும் கீழே கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுவோம். தேங்க்யூ.